ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பெட்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வராங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. ஸோ அவங்கள நம்ம இப்போ பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். நேராக கிளம்பி பொருஷாக்கம் போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. பாப்பாவோட மேரேஜ் ட்ரெஸ்ஸு கவுன் ஆல்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போய் அப்படியே வாங்கிக்கிட்டு நேராக கிளம்பி சென்ட்ரல் போய் அவங்கள பிக்கப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்றதுல வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ போன இடத்துல பாப்பாவுக்கு இன்னும் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக அமையலை. ஸோ அதனால் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு தான் வந்து அங்கே பாய் கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு போயிடலாமா? அங்கே பாய் கல்யாணம் நடக்குது. நம்ம பாய் நீ பேசுறத கேட்காது. நல்லா வாங்க வாங்க, கார் அங்கே இருக்கு. ஒடுக்கா இதுக்கு தான் ஒழுங்காக நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமாக இருந்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குமா? 40 வாட்டி கொடுக்குற ஒரு ட்ரெஸ்ஸை நீ கரெக்ஷன். அவர் திணறாரு. எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் இந்த பாடிக்கு என்னால் ஃபிட் பண்ண முடியலையேன்ற லெவலுக்கு நீ பண்ணுற. அப்போவும் எனக்கெல்லாம் ஃபிட்டாக இருக்கும் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நமக்கு தேவையான வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்கள பிக்கப் பண்ண வந்தாச்சு. இன்னும் இது விட்டு இறங்கலை. 7:30 ஆக போகுது. பட் இன்னும் இறங்கலை. அநேகமாக இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இடையப்பட்ட கேப்பில் நம்ம என்ன பண்ணோம், மோனாவோட கவுன் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கொடுத்துருந்தோம். அது போட்டு பார்க்க வந்தோம். அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். கொஞ்சம் லூஸாக இருக்குது அது ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டோம். நமக்கு தான் டைம் இருக்குல்ல நல்லா, அதனால் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனால் அடுத்த வாட்டி வந்தால் கையோடு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். திரும்பி ஆல்ட்ரேஷன் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக பிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு பண்ணிடாதீங்க, தட் இஸ் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஏன்னா இப்போ 1 மணி நேரமா எங்க உட்காந்துன்னு இருக்க? சென்ட்ரல் வாசல்ல உட்காந்துக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நமக்கு டி நகர்லேயும் வேலை இருக்குது. ஸோ அதனால் டி நகர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஆனால் இப்போ சாட்டர்டே வேறு பயங்கர க்ரௌட் இருக்கும். ரிட்டர்ன் வந்து இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா பாவம் அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. நம்ம வர வரைக்கும் நம்ம டிராஃபிக்கில் எங்கேனாச்சும் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வர வரைக்கும் பாவம் அவங்க உட்காந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் சரி பரவாயில்ல, நம்ம எப்படியும் சென்ட்ரல் வாசலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஏன்னா 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டா எங்கேயுமே நம்மளுக்கு நிறுத்த முடியாது. நம்ம அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். யானை கவுனி வரைக்கும் அப்படியே சுற்றின்னு இருக்கணும். அதனால் அப்படி நின்ட்டோம். அவங்க ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் சட்டன் நம்ம கார் எடுத்து நம்ம போய் நிற்கிறதுக்கும் அவங்க வெளில வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன பிளான் அப்படிங்கிற. என்ன பிளான் இப்போ வரைக்கும் எந்த பிளானும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த பிளானை அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க டயர்டாக இருக்காங்களா இல்லை பிரிஸ்காக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே. என்னம்மா மாமியார இந்த தூங்கி நிற்குது பாரு. மாமியார வரவேற்க வந்து உட்கார்ந்துன்னு இருக்குது. 1 மணி நேரமா இல்ல ஒரு நப்பாசில வந்திருக்கியா? ஒரு வேளை ஜான் வந்தாலும் வரலாம் அப்படின்னு முடிஞ்சுச்சுல்ல. இன்னைக்கு 5 மணிக்கு தான், நாளையோட தான் முடியும். இன்னைக்கு சாட்டர்டே சண்டே தானே கிளாஸ். சண்டே கிடையாது, சாட்டர்டே மட்டும் தான். சாட்டர்டே மட்டும் தான். வீக் சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ். அதுதான் சொல்றேன். ஏப்பா உன் மூஞ்சில எவ்வளவு பவுடர் இருக்கு தெரியுமா? எதுக்கு இப்படி பவுடர்? நீ எதுக்கு இவ்வளவு கிட்ட காட்டுற? இவ்வளவு கிட்ட காட்டினா பின்ன பவுடர் இருக்கு. ஃபிளாஷ் லைட் அடிச்சா உன் மூஞ்சி அப்படி தெரியுது. அப்ப நான் கலரா இருக்கேன்னு பாக்கும்போது கரெக்டா இருக்குது. ஆனா மேக்கப் வந்து டுபாக்கூர் மேக்கப் நீ போட்டுருக்க. டுபாக்கூர் மேக்கப் போட்டுக்கிறேன். ஆமா, அது அப்படிதான் தெரியுது. ஏன் அப்படிதான் இருக்கு. இப்ப தெரியல மூஞ்சி லைட் அடிச்ச உடனே. நான் ஃபிளாஷ் லைட் போட்டா அசிங்கமா தெரியுது. நீ ஃபிளாஷ் லைட் போட்டா பின்ன என்ன சொல்ல உயிரை வாங்குற நீனு. ஏசி கூட போட விடாம வண்டி வெட்டியா ஆன்ல கிடக்குதுங்க. ஏசி கூட போட விடல. கேட்டா மூக்குல ஏறிதாமா காத்து. என்ன முடியல. ஆமா, அதான் ஏசி போட்டா தும்மல் வந்தது. ஏசி இல்லைன்னா அதனாலதான் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். பின்ன இப்படி இருந்தா என் மேக்கப்லாம் உருகி ஊத்த தான் செய்யும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்துருவாங்க. என்ன பிக்கப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே ஓகே. அப்படி காட்டணும். என் கண்ணுக்கு தெரியலையே. ரொம்ப அழகுதான். கண்ணு முன்னாடிங்கிறவங்க தெரியலையும். கண்ணு முன்னாடி ஓப்பன். ஹாய் மம்மி. பாப்பா
நம்ம அவங்க பிக்கப் பண்ணிட்டு நேராக அங்கே வந்துருக்கோம் அப்படின்னா சாந்தோம் சர்ச்சுக்கு வந்துருக்கோம். ஆண்டவர் கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பயங்கர பசி வைத்தெல்லாம் பசிக்குது, செம பசி. எனக்கு ஏதோ என்னமோ சாப்பிடணும் போல இருக்கணும். அது எனக்கு நிறைய சாப்பிடணும் போல தோணுது. மீன் சாப்பிடணும் போல இருக்குது, நல்லி சாப்பிடணும் போல இருக்குது. மீன் நல்லி. ஆனா பாண்டியா சிங்கில்லப்பா. இப்ப இருந்தா நல்லா சாப்பிட்டது இருக்கலாம். பாண்டியா செங்கரி போட்டு பாரு, எங்கேயாச்சும் இருக்கும். இல்ல இங்க இருக்காது. அந்த மாதிரி மட்டும் தானே பாண்டியாச்சு. அந்த மாதிரி வெட்டுன்னு வெட்டணும் போல இருக்குல்ல. வேற எங்கதான் போறது? பாம்ஷோர். பாம்ஷோர்ல பிரியாணி ஒன்றும் வாங்குறாங்க. பிரியாணிலாம் வேணாம், வேற ஏதாவது தோசை அந்த மாதிரி. பாம்ஷோர்ல எது தோசை சைட் டிஷ் வேணா நிறைய சாப்பிடலாம். இந்த மாதிரி என்னப்பா அக்கா சரி, ஓகே, பசிக்குது. முழுகிட்டாங்க. அக்கா வந்து பிரேயர்ல முழுகிட்டாங்க அப்படின்னா எப்பவுமே நீ தானே டேடி முழுகும், உனக்கு பாச புரியலனால ஏற்றி வந்துட்டாங்க. லத்தீன் மொழியில பண்றாங்க. இங்கிலீஷ்ல பண்றாங்க. அது எனக்கு தெரியாதா? நடுவுல லத்தீன் அதுதான் வரல. ப்ரேயர் முடிச்சாச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வாங்க போகலாம். ஆமாம், நேற்று நைட்டு தான் சொன்னேன் நண்டு வாங்கிட்டு வரேன்ட்டு. நேத்து இல்லப்பா, அது முந்தா நேத்துப்பா. முந்தா நேத்து தான். நேத்தெல்லாம் வீட்லயே நீ. அது கரெக்ட், ஓகே. ஆனால் முந்தா நேற்று நான் சொன்னேன்ல, அப்போ வேணான்னு சொல்லிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ எனக்கு கோல்டு, இப்போ சாப்பிடணும். ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ தான் என்னமோ வரும்போதே சொல்லிட்டு வந்ததுக்கா, விதமாக சாப்பிட போகிறேன் நான் இப்போ அப்படின்ட்டு. நிறைய வச்சு சாப்பிடணும். நிறைய என்னென்னமோ சாப்பிடணும். அதெல்லாம் மறந்துடுங்க. அது டயட் வந்து கோல்டுக்காக சொல்லல. இது என்ன அப்படின்னா திடீர்னு ஏதோ நிறைய என்னமோ அதான் கிரேவிங் சாப்பிடணும். இல்லை வீடியோக்காக மட்டும்தான் திடீர்னு தோணும், சரி எதாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் நான் டயட்டுக்கு போகிறேன், இது என் டயட் ஃபுட்டு அப்படின்னும். டயட்டெல்லாம் இல்லை. அந்த நேற்று பாண்டியாஸ்ல சாப்பிட்டது எனக்கு இன்னுமே நாக்கில் நிற்குதா? ஆமா, எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. எனக்கு வந்து இப்போ சாப்பிடணும் போல இருக்குது. உங்க நண்டு தான் என்னப்பா இது? என் நண்டுப்பா, நண்டு சூப்பு வந்த உடனே வீடியோ எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி சூப்பு குடிச்சுன்னு நீನು. இப்போ அடுத்தது நண்டு வந்தோன்னு நண்டு. இந்த நண்டு ஹார்டா இருக்குப்பா. என்ன நண்டு இது? இந்த பாறை நண்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருப்பா இருக்குமே. அதெல்லாம் அதான் இருக்கு. இல்லை அதெல்லாம் இல்லை. ஓகே, சரி, ஓகே. நம்ம ரூம்ல இறக்கி விட்டு வீட்டுக்கு போறோம். காலையில மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, பாய். அவர் பாய் சொல்றாரு. சொல்லுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாப்பிள்ளை வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரூம்ல விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். செம்ம ஜாலியா கதை பேசின்னு, ஜாலியா பேய் கதையெல்லாம் பேசினாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒரே தூக்கமா வந்தது. பயமத்திட்டா வந்திருக்கிறவங்கள வந்து நிக்க போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்க விட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம தூங்கி எழுந்துட்டு காலையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம கிளம்பணும். அவங்க நமக்கு வந்து இன்விடேஷன் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு வைப்பாங்க. நமக்கு வச்சோன்னா அதுக்கப்புறம் நான் எங்க தாய் மாமா வீட்டுக்கு எல்லாருக்கும் வைக்கணும். நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் நம்ம கெஸ்ட்டுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து இன்விடேஷன் வைக்கிறோம் நாளைக்கு வீடியோவில் வரும். அப்புறம் எங்களுக்கு அவங்க இன்விடேஷன் வைக்கிறதும் நாளைக்கு வீடியோவில் வரும். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு ஃபுட்டு நல்லா இருந்தது. ஃபுட்டு வேற லெவலில் இருந்தது இன்னைக்கு நைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.